இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசட்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புவோம். எல்லாருடைய கையில் பைபிள், பேன், ஸ்கேல், நோட் புக் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் பேசும் தெய்வம் என்று நாம் அறிகிறோம். அவர் சாமுவேலிடத்தில் பேசினார். அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாம் ஆண்டவர் நம்மை கூப்பிடும்போது, நாம் செவி கொடுக்கும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார். சாமுவேல் செவி கொடுத்த போது ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசினார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சவுலை கூப்பிட்டார். சவுல் பதில் கொடுத்த போது ஆண்டவர் சவுலோடு கூட பேசினார். ஸோ God is able to speak to all of us. When He speaks and when we open our hearts to hear, He will surely speak to us. Just as how He spoke to Samuel, He called upon Samuel. Samuel did not understand. Finally He understood, and then God began to speak. And likewise, God also called Saul in the New Testament. And when Saul responded, God spoke to Saul. So God will surely speak to His children, you and me, when you and I respond to His call. அவர் நம்மை அழைக்கிற அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்கும்போது அவர் திட்டமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்ற ஒரு துண்டு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட சேர்த்து இன்றைய பிரசங்க தலைப்பு உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ செய்தியை கேட்க, இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி நாம் பார்க்கிறோம். எப்படி பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்து சேவல் கூவின போது அவன் அறிந்து துக்கித்து அழுதான் என்று சொல்லி நம் வேத பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நான் இந்த உபவாச காலத்திலே இயேசுவின் சிலுவையின் பயணத்திலே ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்றோம். Throughout this season, the fasting season, our theme is the journey to the cross. And under the journey to the cross, tonight we are studying about Peter as to how he denied Jesus 3 times. And we know that the third time when he denied, he remembered Christ. And when the crow, when he heard the sound. So I want to tell you, people of God, we have a lesson to learn through this story. இந்த ஒரு தியானத்தில் இன்றைக்கு நாம் சில கருத்துக்களை கற்றுக்கொள்கிறதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, the theme that I have given, the topic for the day is this: falling but not failing. இப்படியாக ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். விழுந்தாலும் தோற்கவில்லை என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு அடிப்படையான வசனமாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். I have picked from Proverbs chapter 24 and verse 16. It goes like this. It says, for though the righteous fall 7 times, they rise again, but the wicked stumble when calamity strikes. தமிழிலே வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்தரிப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுவோம். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பானது இதுதான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்தரிப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமான்கள், நீதி செய்ய வாஞ்சை உடையவர்கள், ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்படுகிறவர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையின் பயணத்திலே பல சோதனைகள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் நாம் கடந்து போகிறோம். விழுகிற நேரங்களும் வருகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமான் அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்தரிப்பான்.
அப்போ 7 தரம் தானா? இல்லை, 7 என்பது பரிபூர்ணம். 7 speaks about completeness. Is it that a righteous man will only rise up 7 times? What about the 8th time? 7 தரம் தான் எழும்புவானா? அப்போ 8வது தரம் அவன் விழுந்து போய் விடுவானா? இல்லை, 7 என்பது பரிபூர்ணம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமான் அவன் விழுந்தால் நிச்சயமாய் அவன் எழும்புவான். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எத்தனையோ முறை நீங்களும் நானும் விழுந்தோம், ஆனால் எழுந்தோம். ஆமேன். You and I have got an experience. We have fallen many times. But as God's children, we have once again stood up. And I want to say, praise be to God. Shall we say amen? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் அவன் எழும்புவான். இன்றைக்கு கூட ஒரு வேளை நீ ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு காரணத்தினால் விழுந்து போனாய். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் ஆண்டவர் உன்னோடு பேசினார், நீ மனம் திரும்பினாய், அவர்கிட்ட வந்தாய். Even today you have such an experience where you realize that you have fallen, you have drifted away, and suddenly you decide to rise up. And I want to tell you, this scripture is for you. இந்த வேதம் உனக்கு என்று ஆண்டவர் பேசும் வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்தரிப்பான். ஆமேன். அந்த வசனத்தை கோடிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. உன்னை தூக்கி விட அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். You know, you have got a great God who is willing to lift you up. The Bible says, the psalmist speaks about it and he says, I was in the pit and the Lord took me up and put my foot on the rock to stay. Amen. சங்கீதக்காரன் எழுதுகிறான், அவன் சொல்லுகிறான், நான் குழியிலும் சேற்றிலும் படும் குழியிலும் விழுந்தேன், அவர் என்னை தூக்கி என் பாதத்தை கற்பாறையின் மேலே நிறுத்தினாராம். இன்றைக்கு யார் விழுந்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். If you feel like you are fallen, if you feel like you are in the pit, if you feel like you are unable to rise up, I want to tell you tonight, your God, my God, our God is able to lift you up. Say amen. அதைத்தான் இன்றைக்கு அவர் உனக்கும் எனக்கும் அவர் செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை இன்று உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்திருக்கிற வேத பகுதியை உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நான் கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் வேத பகுதியை. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 54 62 வசனம் வரைக்கும். Luke's Gospel chapter 22 verses 54 to 62. And our key verse was from Proverbs 24 and verse 16. அடிப்படையான வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு falling but not failing, விழுந்தாலும் தோற்கவில்லை. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விழுந்தாலும் தோற்கவில்லை. ஹல்லேலூயா. நீ தோக்க பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன், ஜெயம் கொள்ள பிறந்தவன். You are not born to fail, you are born to be victorious. Say amen to it. If you feel like you are a failure, I want to tell you today that God calls you not a failure, but He calls you that you are a victor. Shall we say amen? So பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் வேத பகுதியில் இருந்து. முதல் காரியமாக இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்றார், 7 முறை விழுந்தாலும். அப்படி என்றால் கிறிஸ்தவ பயணத்திலே விழுகிற நேரங்கள் வரத்தான் செய்யும். The Lord says that even
if a righteous man will fall. So God knows there will come times when how righteous we are, we may fall. Shall we say amen? விழக்கூடும். பயத்தின் காரணத்தினால, சந்தேகத்தின் காரணத்தினால, அல்லது சோதனைகளினால, you could be facing a challenge out of fear, because you doubt, because of temptation, and there is great chances for us to fall. But I want to tell you, my people of God, repeatedly the Lord tells us that you will rise again. Shall we say amen? So Peter is a classic example for us. பேதுரு ஒரு நல் உதாரணம் பிரியமானவர்களே. முதலாவது இந்த பேதுருவை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவுக்கு 12 சீஷர்கள். Jesus had 12 disciples. அந்த 12 சீஷர்களிலே சில சீஷர்கள் இயேசுவுக்கு நெருங்கின சீஷர்களாய் இருந்தார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்க்கிறோம், இவர்கள் இயேசுவோடு நெருங்கி இருந்தார்கள். Peter, James and John were very close among the 12 to Jesus. So Peter was one among the closest. பேதுரு இயேசுவோடு நெருங்கி இருந்த ஒரு சீஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் 3 முறை இயேசுவை மறுதலித்தான் என்று வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் விழுந்தான். சென்ற வாரத்திலேயே நாம் யூதாஸ் காரியத்தை குறித்து கண்டோம். அவனும் விழுந்தான். அவன் விழுந்து அப்படியே போய்விட்டான். ஆனால் பேதுரு விழுந்தான், ஆனால் எழும்பினான். ஆமென். இன்றைக்கு நீங்க யோசித்து பார்க்கலாம். என்ன யோசித்து பார்க்கலாம்னா, நீங்க பேதுருவை போலவா அல்லது யூதாஸ் காரியத்தை போலவா? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு இயேசுவை பிரியமானவர்களே நான் அறியேன் என்று சொன்னான். We know Judas betrayed Jesus. But what did Peter do? He denied Jesus. Both of them fell. 2 பேரும் விழுந்தார்கள். ஆனாலும் பேதுரு எழும்பினான். ஆமென். அப்ப இன்றைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் யூதாஸை போல் அல்ல, நான் பேதுருவை போல. நான் ஆண்டவரே எத்தனையோ முறை விழுந்து இருக்கிறேன், ஆனால் நான் விழுந்து கிடக்க மாட்டேன். நான் எழும்புவேன், மறுபடியும் ஆண்டவருக்காக ஓடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. You can choose to be Peter or you can choose to remain as Judas. Judas fell and never rose again. But Peter fell, but he rose again. So make a decision today. If you want to rise up like Peter, or if you want to fall and fade away like Judas. My people of God, today we shall learn about this with 3 points. 3 கருத்துகளின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். முதலாவது பேதுருவை குறித்து we are going to focus on Peter. And we are going to learn from Peter. We are going to learn 3 things. 3 காரியங்கள் பேதுரு இடத்துல இருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது, சுய நம்பிக்கை ஆவிக்குரிய தோல்விக்கு காரணம் என்ற ஒரு தலைப்பு. The first lesson that you must learn is self-confidence leads to spiritual failure. Self-confidence. வேதத்திலே ஆண்டவர் அநேக நேரத்திலே நமக்கு கற்பித்திருக்கிறார். என்ன கற்பித்திருக்கிறார்? சுயத்தை சிலுவையிலே அடிக்கும்படிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். You must crucify yourself on the cross. Hallelujah. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விழுவதற்கு காரணம் சுயம். It is ourself that stands as a stumbling block in our life.
between our relationship with God. So today the scripture calls us to crucify ourselves. வேதம் நம்மை அழைக்கிறது. என்னென்று அழைக்கிறது? நம்முடைய சுயத்தை சிலுவையிலே நாம் சாகடிக்க வேண்டும், ஆணி அடிக்க வேண்டும். இந்த உபவாச காலத்திலே இந்த சுயத்தை நீங்கள் ஆணி அடிப்பீர்களா? Will you crucify yourself? My people of God, let's learn from Peter. Self-confidence led Peter to spiritual failure. பேதுருவுக்கு தன் மேலேயே நம்பிக்கை. இன்றைக்கு நம் ரொம்ப பேருக்கு ஏன் மேலே, நம் மேலே நம்பிக்கை. We have this self-confidence. We feel like we will not fall. நான் விழமாட்டேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நான் நீதிமான் என்று சுய நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I want to take a scripture for you. Come with me to our scripture passage. நம்முடைய தியானத்தின் பகுதிக்கு வாருங்கள். நாம் வாசிக்க கேட்டது 54ஆம் வசனம் துவங்கி அதற்கு மேல் பகுதியிலே லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 33 34ஆம் வசனம். I will read first of all. If you will come with me to Luke's Gospel chapter 22 verses 33 and 34. But he said to him, Lord, I am ready to go with you both to prison and to death. Then he said, I tell you, Peter, the rooster will not crow this day before you will deny 3 times that you know me. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும்போது அவன் சொன்னான், நான் உம்மோடு சாவதற்கும் ஆயத்தம் என்று கூறினான். சிறை இருப்புக்கு வருவதற்கும் ஆயத்தம். I am ready to come to the prison and I am also ready to die along with you. Hallelujah. நான் உம்மோடு சிறைச்சாலைக்கு வருவதற்கும் ஆயத்தம், மரித்து போவதற்கும் ஆயத்தம். இயேசு உடனே பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு நம்பிக்கை, அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை என்னவென்றால், நான் இயேசுவோடு எந்த சூழ்நிலையும் கடந்து போவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to go together with Jesus to any length in my life. I am ready to suffer with Christ. இயேசுவோடு பாடுபடுவதற்கு நான் ஆயத்தம். அல்லேலூயா. இயேசுவோ சொல்றார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். அல்லேலூயா. அப்போது சேவல் கூவும் என்று சொன்னார். அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைத்து அவன் இயேசுவோடு சிலுவைக்கும் மரணத்துக்கும் அவன் சிறையிருப்புக்கும் வருகிறேன் என்று சொல்லாமல் அவனுடைய சொந்த நம்பிக்கை, அவன் நினைத்த நிச்சயமாய் நான் அவரோடு எந்த சூழ்நிலையும் கடந்து போக ஆயத்தம். ஆனால் இயேசு அவனை அறிந்தபடியினால் அவனிடத்தில் சொல்லுகிறார், பேதுருவே, நீ என்னை மறுதலிப்பாய். Jesus knew Peter. Jesus knew his weakness. Peter was having his self-confidence. Shall we say hallelujah? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த பலன், many a times we believe in our strength, we believe in our money, we believe in our education, we believe in our position, we believe in the position where we are. How much of experience I have. I speak about my experience as a pastor. I've been pastoring for 40 over years now. I say I've been pastoring for 40 years.
40 வருடமாக நான் போதகர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். போதகர் ஊழியம் என்றால் எனக்கு என்ன என்று தெரியும். I know what pastoral ministry calls us into. But yet I want to tell you, people of God, you can pass the 40 years, you can pass the 50 years, you can pass to any extent, but and then you and I must learn that we must depend on God. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருந்தாலும், எத்தனை பெரிய அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும், நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். வலது கையை உயர்த்தி நாம் சொல்வோம் ஆமென். Hallelujah. It is so very important. You can say that you had been a Christian for so many years. இத்தனை வருடமாய் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், அதனால கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியும். No matter what it may be, no matter what a rich experience you have behind you, but yet we must depend on God. Amen. ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். பேதுருவுக்கு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நான் கண்டேன். I want you to come with me to Proverbs chapter 16. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். Proverbs 16 and I want you to come to verse 18. 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். A wrathful man stirs up strife. Chapter 16 and verse 18. Pride goes before destruction and a haughty spirit before a fall. அழிவுக்கு முன்னனது அகந்தை, அழிவுக்கு முந்தினது அகந்தை, விழுதலுக்கு முன்னனது மனமேட்டிமை. மனமேட்டுமை, அகந்தை, மனமேட்டுமை, பெருமை. அல்லேலூயா. பெருமை. வேதம் சொல்லுகிறது பெருமை. பேதுருவுக்கு ஒரு நீதிமான் என்ற ஒரு பெருமை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எத்தனை பெரிய நீதி செய்கிறவர்களாய் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது நாம் அறிக்கிறோம், அது அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார் 10ஆம் அதிகாரத்திலே. Come with me to 1 Corinthians and I call you to come to chapter 10 and come to verse 12. Therefore let him who thinks he stands take heed lest he fall. நல்ல கவனியுங்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நம்ம ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது பவுல் அனுபவத்தில் பேசுகிறார். Paul speaks in his experience. That is why every time Paul puts God first, he takes pride in all the sufferings that he had gone through for Christ. My people of God, we can learn from Paul. பவுல் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். Therefore let him who thinks he stands, நிற்கிறேன் என்கிறவன், அல்லேலூயா, ஜாக்கிரதையா இருக்கணுமா? அல்லேலூயா. ஏன்னா அவன் விழக்கூடும். ஏன்னா பேதுரு நான் நிற்பேன் என்று எண்ணினவன் அவன் விழுந்தான். So we must always cling on to God, cling on to the cross. இந்த உபவாச காலத்திலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், சிலுவையை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்படி இருப்போமே என்றால் நீ விழமாட்டாய், நீ விழுந்தாலும் பிரகாசிப்பாய். என கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதனால தான் பவுலை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் ஊழியக்காரனாய் இருந்தபோது அவன் சரீரத்திலே ஒரு முள் இருந்ததாம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, இந்த முள்ளை என் சரீரத்தில் இருந்து எடுத்து போடும் என்று ஆண்டவர்கிட்ட அவன் விண்ணப்பம் செய்தான். ஒரு முள் அப்படின்னா ஒரு வியாதி, ஒரு பலவீனம். பவுலுக்கு ஒரு பலவீனம், ஊழியக்காரனுக்கு ஒரு பலவீனம், ஒரு வியாதி அவனை தாக்கினது.
அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த வியாதியை என்னை விட்டு நீக்கி போடும், இந்த பலவீனத்தை நீக்கி போடும். Paul was praying to God, saying, Lord, remove this thorn from me. He had a weakness. He has some disease for which he had been pleading with God for healing. But what did God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? வேத வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். 12ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 2 Corinthians chapter 12 and verse 9, where he cries out to God, and God's answer is this. God says, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore, most gladly I will rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me. Say amen. நாம் கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. Look at the difference between Paul and Peter. Peter said, out of his self-righteousness, he said he will never fall. He was willing to go to the extent of going to the prison and even facing death through Christ. But I want to tell you, people of God, look at Paul. Paul was different. Paul was able to say that his grace is sufficient for me. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் தங்கும். இன்னைக்கு யார் நீங்க ஆலயத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் தான் இந்த வார்த்தையை உன்னோடு கூட பேசுகிறார். யூதாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். A very short scripture passage. Let's come to Jude. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Come with me to the own book with only one chapter. I want you to come to verse 24. Now to him who is able to keep you from stumbling and to present you faultless before the presence of his glory with exceeding joy. கேட்போம் இந்த வேத வசனத்தை. அழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். வலுவாதபடிக்கு உங்களை காக்கும் தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Keep you from stumbling. ஹல்லேலூயா. நான் விழுந்து போகாதபடிக்கு, யோசேப்பு விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டான். அவனை பாவம் தேடி வரும்போதெல்லாம் அந்த பாவத்தை விட்டு ஓடினான். கர்த்தருடைய பிள்ளையை, நான் பலவான், நான் நீதிமான் என்று நீ நிற்காமல் நீ ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு ஓடணும். நீதியை நோக்கி ஓடணும். பாவத்தை விலகி ஓடணும். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். The second truth that we should learn today from Peter is this. Firstly, self-righteousness. Nail it to the cross. சுயத்தை சிலுவையிலே ஆணி அடியுங்கள் என்று சொன்னேன். முதல் பாடம். 2வது பாடம், failure is painful but not the end. பேதுருவிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற 2வது பாடம், தோல்வி வலி நிறைந்தது, ஆனால் அதுவே முடிவு அல்ல. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தோல்வி வேதனையை கொடுக்கும் தான். தோல்வி வேதனையை கொடுக்கும். இன்னைக்கு கூட பிரியமான தேவ பிள்ளையை, ஆண்டவருக்காக வாழணுன்ட்டு வைராக்கியமாய் இருக்கிற உன்னை பார்த்து கேட்கிறேன். நீ பாவம் செய்த போது, ஆண்டவர் உன்னை உணர்த்தும் போது,
நீ தனித்து இருக்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், உன்கிட்ட சொல்கிறார், ஐயோ இப்படி பண்ணினாயே, நீ வேதனை அடைகிறாய். அல்லேலூயா. we feel guilty. அல்லேலூயா. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எத்தனையோ பாவங்களின் மூலமாக நாம் ஆண்டவர்கிட்ட நிற்க கூட தகுதி இல்லாதவர்களாக வேதனையோடு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதனையோடு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதனை செய்ய முடியல. அல்லேலூயா. ஏன்? என் பாவம் இன்னும் தடையாய் நிற்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவை குறித்து நான் ஏன் சொல்கிறேன், இந்த ஃபெயிலியர் இஸ் பெயின்ஃபுல், தோல்வி வலி நிறைந்தது என்று ஏன் சொல்கிறேன்னா, இந்த பேதுரு பாவம் அதாவது இயேசுவை மறுதலித்த பின்பு அவ வெளியில் போய் மனம் கசந்து அழுதான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 22 அதிகாரம். Come with me to Luke's Gospel chapter 22 and it's our scripture passage and we shall go to verse 60, 61 and 62. என்னோடு கூட அந்த வசனங்களுக்கு வாருங்கள். And the Lord turned and looked at Peter, and Peter remembered the word of the Lord, how he had said to him, before the rooster crows, you will deny me 3 times. Then Peter went out and wept bitterly. கேட்போம் அந்த வேத பகுதியை. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தால், சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எல்லாரும் ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. பேதுரு தப்பு செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான், இயேசுவை மறுதலித்தான். இயேசுவுக்காக சிலுவை நான் மரணத்தை சந்திக்க ஆயத்தம், இயேசுவுக்காக நான் சிறையிருப்புக்கு போக ஆயத்தம் என்று தன் துடுதுடுப்புலையும் தன்னுடைய சுய நம்பிக்கையிலையும் பேசினவன் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே, நம் வேத பகுதியிலே பார்க்கிறோம், நான் பாவம் செய்தேன். அவன் வெளியில் போய் மனம் கசந்து அழுதான். அதனால நான் சொல்லுகிறேன், இப்படி இந்த வேத பகுதியிலே நம் தோல்விகளை வாழ்க்கையிலே நாம் காணும்போது அது வேதனையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அது வேதனையை நமக்கு கொண்டு வருகிறது. ஒரு உதாரணம், நம் பவுலை குறித்து 51ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். அவன் பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசி அவன் பாவத்தை சுத்தி காட்டின பின்பு அவன் ஆண்டவரிடத்திலே தன் பாவத்தை குறித்து புலம்புகிறான். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் கவனிப்போம். வசனம் 3, 4வது வசனத்தை நாம் கவனிப்போம். நான் வாசிக்கிறேன், நாம் கேட்போம். 3, 4. For I acknowledge my transgressions and my sin is ever before me. Against you alone have I sinned and done this evil in your sight, that you may be found just when you speak and blameless when you judge. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. இந்த பவுல், இந்த தாவீது ஆண்டவர்கிட்ட புலம்பினான். அவன் பாவம் செய்து அவன் பாவம் சுத்தி காட்டப்படும் போது அவன் ஆண்டவரிடத்திலே புலம்பினான், மனிதனிடத்திலே அல்ல. யூதாசை பாருங்கள், அவன் ஆண்டவரிடத்திலே புலம்பாதபடிக்கு அவன் வேத பாதகர்கள் இடத்துல இயேசுவை காட்டி கொடுக்க, 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்க அவன் துணிந்தவன். மறுபடியும் யாரிடத்திலே போனான்? வேத பாதகர்கள் இடத்திலே. அல்லேலூயா. அவன் யாரிடத்திலே போயிருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவுக்கும் இந்த யூதாஸ்க்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். அவன் யாரிடத்திலே போனான்? பேதுரு இயேசுவிடத்திலே, ஆண்டவரிடத்திலே அழுதான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை, இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்?
ஆலயத்தில். யாரிடத்தில் நீ அழுகணும்? ஆண்டவர்கிட்ட அழுகணும். இந்த தாவீது யாருக்கிட்ட அழுதான்? அவன் ஆண்டவர்கிட்ட அழுதான். மறுபடியும் 34ஆம் சங்கீதத்தை எடுங்கள். 34ஆம் சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா அதில் 18வது வசனத்தில் தாவீது எழுதின அது மறுபடியும் இந்த சங்கீதத்தில் இப்படியாக தாவீது வர்ணிக்கிறார். Look at Psalm 34 and verse 18. The Lord is near to those who have a broken heart and save such as have a contrite spirit. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்ற உணர்வு, ஹல்லேலூயா, அது என்னத்தை கொண்டு வந்தது? மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் குற்ற உணர்வோடு ஆலயத்தில் இருப்போமே என்றால் ஆண்டவர் நம்மை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என் தேவனுடைய கரம் நம் மேலே இருக்கிறது. ஆண்டவர் பெரியவர். பாஸ்டர், நான் எத்தனையோ முறை ஆண்டவரை மறுதலிச்சிட்டேன். நான் பரிசுத்தமாய் வாழ யோசிக்கிறேன், ஆனால் என்னால் பரிசுத்தமாய் வாழவே முடியலன்ட்டு நீ புலம்புறியா? ஆண்டவர் இன்னமும் நீ நேசிக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் அவன் எழும்புவான். அல்லேலூயா. எத்தனை முறை? 7. 7 என்றால் பூர்ணம். அப்படின்னா அவன் எத்தனை வெட்டி விழுந்தாலும் அவன் எழும்புவான். ஆமேன். இன்னைக்கு நீ விழுந்து கிடக்கிறனா, நீ எழும்பு, எழும்பு. உன் ரட்சிப்பு இன்னைக்கு உனக்கு வந்தது. ஆமேன். அல்லேலூயா. தாமஸ் எடிசன் குறித்து நீங்கள் வாசித்திருந்திருப்பீர்கள், அல்லது நீங்கள் கல்வியிலே கற்றிருந்திருப்பீர்கள். தாமஸ் எடிசன், பிரியமானவர்களே, அவன் விளக்குகள் கண்டுபிடித்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? பல்ப்ஸ் முதல்ல அவன் தான் கண்டுபிடித்ததாம். ஆனால் அவன் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நீங்கள் போய் தாமஸ் எடிசன் என்று அவன் எப்படி இதை கண்டுபிடித்தான் என்று ஒரு ஆராய்ச்சி செய்வீங்கன்னா அவனுடைய அனுபவம் சொல்லுகிறது. 1000 முறை அவன் பிரயாசம் எடுத்தும் அவன் தோல்வியை கண்டானாம். அப்புறம்தான் ஒரு நாள் 1000 முறை தோல்வியை கண்ட தாமஸ் எடிசன் அவன் ஐயோ இனிமே என்னால் முடியாது என்று சொல்லாமல் அவன் தொடர்ந்தபடியினாலே அடுத்தபடி அவன் ஒரு பெரிய உலகத்தின் கண்டுபிடிப்பை அவன் கண்டான். என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு முறை ஒருவன் போய் தாமஸ் எடிசன் இடத்திலே 1000 முறை நீங்கள் தோல்வியை கண்டீங்களேயா என்று சொல்லி அவர் இடத்திலே அந்த அனுபவத்தை குறித்து பேசின போது தாமஸ் எடிசன் அதை தோல்வியாய் அல்ல, அந்த 1000 முறை நான் பயிற்சி இட்டதிலே நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார். 1000 முறை இப்படி செய்தால் அந்த விளக்கு எரியாது என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று தாமஸ் எடிசன் சொன்னாரா? நம்ம ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 1000 முறை பிரயாசம் எடுத்து கடைசியாய் வெற்றியை கண்ட தாமஸ் எடிசன், பிரியமானவர்களே, எத்தனை முறை? 1000 முறை. ஆண்டவருடைய பிள்ளையை, நீ சோர்ந்தே போகாதே. கரம் கொடுக்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தீயங்குகிறாய்? ஏன் சொல்லுகிறாய் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று எண்ணுகிறாய்? நீ வாழத்தான் வேண்டும் என்று உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். இப்போது வேதத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் பெரியவர். ஒரு வேத வசனம், மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லெட்ஸ் கம் டு மீகா. And I want you to come to chapter 7. 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதில் 8ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். மீகா chapter 7 and verse 8. Do not rejoice over me, my enemy. When I fall, I will arise. When I sit in darkness, the Lord will be a light to me. மீகா எழுதுகிறார் பாருங்கள், கேட்போம்.
என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் விழுந்தால் நான் எழும்புவேன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்து பின்மாற்றத்துக்கு போகாதே, முன்னோக்கி வா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை தூக்கி பிரகாசிக்க பண்ணுவார். நீ ஆச்சரியப்படுவா. மூன்றாவது காரியத்தை சுருக்கமாய் சொல்லி உன்னோடு கூட ஜெபிக்கிறேன், கேளுங்கள். இந்த பேதுருவின் அனுபவத்திலே நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 15, 16, 17 வசனம். Let's come to John's Gospel, chapter 21, and I call you to come to verses 15 to 17. So when they had eaten breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than this? He said to him, Yes, Lord, you know that I love you. He said to him, Feed my lambs. He said to him again a second time, Simon, son of Jonah, do you love me? He said to him, Yes, Lord, you know that I love you. He said to him, Tend my sheep. He said to him the third time, Simon, son of Jonah, do you love me? Peter was grieved because he said to him the third time, Do you love me? And he said to him, Lord, you know all things. You know that I love you. Jesus said to him, Feed my sheep. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோனாவின் குமாரனான சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசு அதன் பின்பு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா? அல்லேலூயா. இதில் நாம் மூன்றாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். We learn the third truth. Jesus restores us to his fellowship and he recommissions us. நாம் பார்க்கிறோம், இயேசு நம்மை மீட்டு எடுக்கிறார், மீண்டும் சேவைக்கு அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மீட்பர் இல்லையா? மீட்பர் நிச்சயமாய் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் மீட்பது மட்டுமல்ல, அவருடைய சேவைக்கு நம்மை அழைக்கிறார். பேதுருவை பாருங்க, அவனை தூக்கி எடுத்தார், அவனை ஊழியத்திலே நாட்டினார். எந்த பேதுரு தோத்தவனாய் இருந்தானோ, பெந்தேகோஸ் தினத்திலே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பேதுருவை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அவர் உன்னையும் என்னையும் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறார். அவர் நிச்சயமாய் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போகிறோம். அதுடன் கூட ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா.